வணக்கம் நண்பர்களே. எனது பெயர் ஆ. சொர்ணராஜ், பிரிவு அலுவலர் ஓய்வு, தலைமைச் செயலகம். தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அதிகார அமைப்புகளுக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விருப்ப உரிமை அப்படிங்கிற சிறப்பு அதிகாரத்தை எல்லா விதிகள்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சில விதிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாங்க. காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு இந்த இடத்துல டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கலாம்னு வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாங்க. சில ரூல்ஸில், பெரும்பாலான ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிகளுக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட அதிகார அமைப்புகளுக்கு இந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் எதுலையெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லா ரூல்லையுமே பொதுவாக இருக்கும். அதில் பெரும்பாலும் அடிப்படை விதிகளில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, லீவ் ரூல்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, ஒழுங்கு நடவடிக்கை விதிகள்லையும் இருக்கும். இப்போ இந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸை யூஸ் பண்ணி தான் பெரும்பாலான காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி தங்களுடைய முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த முடிவுகளை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு உரிமை, சிறப்பு அதிகாரம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ லீவ் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு அந்த சிறப்பு உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லீவ் சேங்ஷன் பண்ணுறதுல ஆரம்பிக்கும். இப்போது ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியுடைய ஆஃபீஸில் 2 சபார்டினேட்ஸ் ஒரே நேரத்தில் 10 நாள் லீவ் கேட்குறாங்க. இப்போ ஒருத்தருக்கு லீவை ரிஜெக்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தருக்கு லீவை சேங்ஷன் பண்ணுறாரு. இப்போ இது ரெண்டையுமே நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அவருக்கு ஏன் லீவை ரிஜெக்ட் பண்ணீங்க, இவருக்கு ஏன் லீவை சேங்ஷன் பண்ணுறீங்கன்னு யாருமே அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அடிப்படை விதி 67 படி ஒருத்தருக்கு லீவை சேங்ஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற அந்த சிறப்பு அதிகாரம் அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சிறப்பு அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் அந்த டெசிஷன் எடுக்கிறார். இவருக்கு லீவை ரிஜெக்ட் பண்ணுறேன், இவருக்கு லீவை சேங்ஷன் பண்ணுறான்னு அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த வரம்புக்குள்ளே அவர் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷனை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இது ஒன்று. இன்னொன்று, மெடிக்கல் லீவ். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அட் அ ஸ்ட்ரெச் 60 நாளைக்கு மேலே மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணினால் அவர் கட்டாயம் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ரூலில் சொல்லிட்டாங்க. இப்போ 60 நாளைக்கு கீழே மெடிக்கல் லீவ் போடக்கூடியவங்கள போர்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமான்னு ரூல் சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல தான் டிஸ்கிரிஷன் ஆஃப் த அத்தாரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் 60 நாளைக்கு கீழே பிட்டாக லீவ் போட்டாலும் கூட அவர் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பணும்னு அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி முடிவு பண்ணினால் அவர் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பலாம். அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி அவர் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்ப தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் அவரை போர்டுக்கு அனுப்ப வேண்டியது இல்லை. அப்போ அந்த இடத்துல டிஸ்கிரிஷனரி பவரை அவர் யூஸ் பண்ணிக்கிறார். இப்போ 60 நாளைக்கு மேலே போகிறவங்களையெல்லாம் கட்டாயம் நீங்கள் அனுப்புகிறீங்களே, அப்போ கீழே லீவ் போடுறவங்கள நீங்கள் அனுப்பக்கூடாதுன்னு யாரும் போய் அவரை நிர்பந்திக்கவும் முடியாது. அதே மாதிரி 60 நாளைக்கு கீழே விட்டால் லீவ் போட்ட ஒருத்தர் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பும்போது அவர் அனுப்பலையே, இவர் ஏன் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புகிறீங்கன்னு யாரும் போய் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படிங்கிற அந்த விருப்ப உரிமையை பயன்படுத்திக்கிறாரு. அந்த வரம்புக்குள்ளே அவர் அந்த டெசிஷன் எடுக்கிறதுனால யாருமே அதை கொஸ்டின் பண்ண முடியாது. இது ரெண்டாவது. அடுத்தது ஒழுங்கு நடவடிக்கை விதிகளுக்கு வரலாமே. ஒழுங்கு நடவடிக்கை விதிகளை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட அலுவலராகட்டும், விசாரணை அலுவலராகட்டும், காம்பீட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் ஆகட்டும், அவங்க எல்லாமே அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லி பல்வேறு ப்ரொசீஜரை வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு மறைமுகமாக நிறைய டிஸ்கிரிஷனரி பவர்ஸை அந்த ஒழுங்கு நடவடிக்கை விதிகளில் சொல்லியிருப்பாங்க. அது வெளிப்படையாக தெரியாது. இப்போ அது எந்த இடத்துல வெளிப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இருக்கிறாரு, அவருடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 2 சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான தப்பு பண்ணிட்டாங்க.
இப்போ அந்த முதலாம் நபர் பண்ண தப்புக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி முடிவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ரெண்டாவது கேஸை பொறுத்த வரைக்கும் அவரை சஸ்பெண்ட் பண்ணாமல் வெறுமனே ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி முடிவு பண்ணினால் அவருடைய முடிவை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. முதல் கேஸில் அவரை சஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு எந்த அடிப்படையில் முடிவு பண்ணிங்கன்னு யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ரெண்டாவது கேஸில் அவரை சஸ்பெண்ட் பண்ணாமையே அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே, எந்த அடிப்படையில் அந்த முடிவு எடுத்தீங்கன்னு யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை தப்பு பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சால் அவரை சஸ்பென்ஷனில் வச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமா, சஸ்பெண்ட் பண்ணாமையே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டிய அந்த டெசிஷன் எடுக்கிறது காம்பிடென்ட் அத்தாரிட்டி எடுத்துக்கலாம், அவருடைய டிஸ்கஷனை பொறுத்ததுன்னு மறைமுகமாக சொல்லியிருக்கிறதுனால ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு அவர் முடிவு பண்ணுறாரு, இன்னொருத்தரை சஸ்பெண்ட் பண்ணாமையே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அந்த முடிவை நம்ம சாதாரணமாக கொஸ்டின் பண்ண முடியாது. இது ஒன்று. அடுத்தது அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் யாரை விசாரணை அலுவலராக நியமனம் பண்ணணும் அப்படின்னு அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி முடிவு பண்ணலாம். 4 ஆஃபீஸர் இருக்காங்க, அதில் யாரை அவர் விசாரணை அலுவலராக நியமனம் பண்ணணும்னு விரும்புகிறாரோ அவரை அவர் விசாரணை அலுவலராக நியமனம் பண்ணலாம். ஆனால் இதுக்கு சில வரைமுறைகள் இருக்கும். ஏன்னா யாரையெல்லாம் விசாரணை அலுவலராக நியமனம் பண்ணலாம், யாரையெல்லாம் விசாரணை அலுவலராக நியமனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில தெளிவுரைகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வரம்புக்கு உட்பட்டு இவர் யாராவது ஒருத்தரை விசாரணை அலுவலராக நியமனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் அவருடைய டிஸ்கிரிஷனரி பவரை அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதில்ல. அந்த 2 பேருமே ஒரே மாதிரியான சூழ்நிலையில் ஒரே மாதிரியான தப்பை பண்ணிட்டாங்க, 2 பேருமே ஒரே மாதிரியான விளக்கம் கொடுத்துட்டாங்க. விசாரணை அலுவலரும் அவருடைய ரிப்போர்ட்டில் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான ரிப்போர்ட்டை தயார் பண்ணி விசாரணை அலுவலர் கொடுத்துட்டார். இப்போ காம்பிடென்ட் அத்தாரிட்டியான அந்த ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர் 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான தண்டனை தானே கொடுக்குறாங்களா? இல்லை. இப்போ மொதல் கேஸில் அவருக்கு 2 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம். ரெண்டாவது கேஸில் வரக்கூடிய அந்த நபருக்கு 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணலாம். இப்போ யாரும் போய் அவருடைய டெசிஷனில் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன் அவருக்கு 2 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி தண்டனை கொடுத்தீங்க? அதே தப்பை தானே இவரும் பண்ணினார். இவருக்கு 1 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணி தண்டனை கொடுத்துருக்கீங்களே, இது சரியானதல்ல அப்படின்னு யாருமே ஆர்டினரி கேஸில் கொஸ்டின் பண்ணி அவருடைய டெசிஷனை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது அவருடைய டிஸ்கிரிஷனுக்குள்ளே வரக்கூடிய நேர்வாக இருக்கிறதுனால, முடிவாக இருக்கிறதுனால ஆர்டினரியாக நம்ம யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு போகலாம். பாதிக்கப்பட்ட நபர் கோர்ட்டுக்கு போய் வேணால் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நான் பண்ண தப்பே தான் அவரும் பண்ணார், அவருக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க, அதன் மூலம் எனக்கு இவ்வளோ பாதிப்புகள் வருதுன்னு சொல்லி கோர்ட்டில் அவருடைய தரப்பை ஜஸ்டிஃபை பண்ணால் ஒருவேளை கோர்ட்டு இவருடைய டெசிஷனில் தலையீடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர ஆர்டினரியாக கோர்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பிடென்ட் அத்தாரிட்டி எடுத்த முடிவில் தலையிடுறது ரொம்ப குறைவு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சில எல்லைகளை தாண்டி அவங்க டெசிஷன் எடுக்க முடியாது. இதையும் அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த விருப்ப உரிமையை பயன்படுத்தும் போது எந்த விதமான சிக்கலும் வராது. சிக்கல் எப்போ வரும்? அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த விருப்ப உரிமையின் எல்லையை தாண்டி அவங்களுடைய டெசிஷன் இருக்கும்போது தான், அதன் மூலம் இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் யாருக்காவது பாதிப்பு வருது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு எதிர்வினை ஆற்றி அவங்களுடைய நிலைப்பாடு தப்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது.